அண்மை செய்தி. இரட்டை இலை சின்னம் தொடர்பாக புதிய வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. இரட்டை இலை சின்னம் தொடர்பான விசாரணையை விரைந்து முடிக்குமாறு புதிய வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார். கிருஷ்ணமூர்த்தி வணக்கம். இரட்டை இலை சின்னம் தொடர்பாக புதிய வழக்கு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்பான மேலும் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக திண்டுக்கல்லை சேர்ந்த சூரியமூர்த்தி, வழக்கறிஞர் ராம்குமார் ஆதித்தன், பெங்களூர் புகழேந்தி உள்ளிட்டோர் அளித்த புகார் மீதான ஆரம்பகட்ட விசாரணையை நடத்தி முடிக்க தேர்தல் ஆணையத்துக்கு காலவரம்பு நிர்ணயிக்க கோரி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராக வேண்டியுள்ள சூழலில் கட்சி விரோத நடவடிக்கைகளில் ஈடுபடுவோர் இதனை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த வாய்ப்புள்ளதால் ஆரம்பகட்ட விசாரணையை தேர்தல் ஆணையம் தாமதப்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டது. இந்த வழக்கில் பதிலளித்த தேர்தல் ஆணையம் இயற்கை நீதியின் அடிப்படையில் மனுதாரர்களுக்கு போதுமான கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் ஆரம்பகட்ட விசாரணை முடிக்கப்பட்ட பின்பு இந்த பிரச்சனை குறித்து உரிய முடிவெடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் சூரியமூர்த்தி என்பவர் தாக்கல் செய்துள்ள இந்த புதிய மனுவில் ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின்படி இரட்டை இலை சின்னம் தொடர்பான விசாரணையை தேர்தல் அறிவிப்புக்கு முன் நடத்தி முடிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் என்றும் அந்த மனுவில் தெரிவித்திருக்கிறார். இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.